ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சத்யா தருண் விலாக்ஸ். வெல்கம் பேக். இந்த அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன வீடியோனா மந்த்லி பர்ச்சேசிங் தான். அஃப்கோர்ஸ் இந்த வாட்டி நிறைய திங்ஸ் வாங்கியாச்சு. ஒரு 3 பேக் அளவில் வாங்கியாச்சு. எனக்கு ஒரு 3500 ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஸோ வாங்க என்னென்ன திங்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்பிட்ற பொருள் தான். நம்ம எப்பவுமே சாப்பிட்ற பொருள் தான் அதிகமாக வாங்குவோம். 2 டிராகன் ஃப்ரூட். கரெக்டாக நான் போகும்போது தான் டிராகன் ஃப்ரூட் எப்பயுமே கம்மி விலையா இருக்கும். ஸோ 59 ருபீஸ் தான். போன வாட்டி போயிருந்தப்போ 49, இந்த வாட்டி போயிருந்தப்போ 59. பரவாயில்ல, சாப்பிட்ற பொருள் தானே, எவ்வளோ நாளும் நம்ம வாங்கிடுவோம். ஸோ 2 பீஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து திராட்சை ஒரு கிலோவே 95 ருபீஸ் தான். 1 கிலோ சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா ஸ்வீட்டாகவே தான் இருந்தது. ஸோ அதனால தான் 1 கேஜி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட்ங்க 1 கிலோவே 18 ரூபா தான். 3/4 கிலோ வாங்கினேன், 14 ரூபா வந்தது. நெக்ஸ்ட் என்னன்னா கொய்யாக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. அங்கேயே பில் போட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்து திருப்பியும் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. இது 70 ரூபாய் வந்தது. நெக்ஸ்ட் என்னன்னா இப்பி நூடுல்ஸ். இது மேக்சிமம் சாப்பிடக்கூடாதுதான், உடம்புக்கு கெடுதல் தான். ஆனா நான் வந்து பசங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க சொல்லிட்டு அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஹாஃப் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க, 60 ருபீஸுக்கு. இது 80 ருபீஸ், கொஞ்சம் பரவாயில்ல. ஹாஃப் ப்ரைஸ் இல்லை, 3/4 அளவில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். நான் எப்பவுமே இந்த டீ தான் குடிப்பேன். இது ரொம்ப ஆஃபர்லாம் போடல. இது 245 ருபீஸ், ஒரு 5 ருபீஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆச்சியில் எல்லாமே 50% ஆஃபர் போட்டிருந்தான் போத்தீஸில். அதனால நான் மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா தான் வாங்கினேன். மேக்சிமம் நான் சாம்பார் பொடி, ரசப்பொடியெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாமே நானா ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி தான் ரசத்துக்கு, சாம்பார் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த பொடியெல்லாம் வாங்க மாட்டோம். அடுத்தது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பசங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவானுங்க, நான் தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால ஒரு 1/2 கேஜி வாங்கிட்டேன். இது வெறும் 40 ருபீஸ் தான், 1/2 கிலோ வாங்கினேன். அடுத்தது வந்து ஜனதா அப்பளம். இதுதான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது 20 ருபீஸ் தான். 21 போட்டிருந்தான், 20 ருபீஸ் தான். ஆனால் மற்ற அப்பளத்தை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அதனால தான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சின்கூல் சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து 1 லிட்டரு 135 ரூபா. ஐ திங்க் 135 ரூபானால 2 லிட்டரு வாங்கினேன். அதனால இது நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் இதான் வாங்குவேன். பொரிக்கிறதுக்கெல்லாம் ரேஷன் கடை எண்ணெயை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வெறும் 13 ரூபாய் தான். என் சின்ன பையன் ரொம்ப வெள்ளரிக்காய் ஒரு வாரமாக கேட்டுட்டே இருந்தான். இது 1.25 கிலோ, மொத்தம் 14 ரூபா தான் வந்தது. நெக்ஸ்ட் வந்து எம்டிஆர் பெருங்காயத்தூள். இது வந்து ஆஃப் ப்ரைஸ்ல போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆஃப் ப்ரைஸ்ல தான் போட்டிருந்தாங்க. 90 ருபீஸ், 45 ருபீஸுக்கு எனக்கு கொடுத்தாங்க எம்டிஆர். நெக்ஸ்ட் வந்து லைஃப் பாய் சூப்பர் 2 வாங்கியாச்சு. பவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் தம்பிங்களுக்கு அலர்ஜி வர்றதுனால நான் லைஃப் பாய் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், இதை போட்டுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆச்சி ஜாமு. ஆல்ரெடி காலையிலேயே பிரிச்சு சாப்பிட்டானுங்க பசங்க. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. இது பை 1 கெட் 1 ஆஃபர் தான், 80 ருபீஸ் தான், ரெண்டுமே சேர்த்து. ஸோ அதனால 2 வாங்கினேன். அதே மாதிரி ஊறுகாய் வந்து பூண்டுல வாங்கினேன். ரெண்டுமே இதுவுமே பை 1 கெட் 1 ஆஃபர் தான், 95 ருபீஸ் தான், பரவாயில்ல. ஆனால் அதனாலதான் நான் வாங்கினேன் ஆச்சியில. நெக்ஸ்ட் வந்து சப்போட்டா 1 கிலோவே 50 ரூபா கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, வெளியே வாங்குறத விட இது 1 கிலோ 50 ரூபா தான். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. வெனஸ்டே சண்டே மேக்சிமம் ப்ரைஸ் லோவாக தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை எப்பயும் இங்கே வாங்குற மாதிரி, மார்க்கெட்ல வாங்குற மாதிரி தான், 10 ரூபா. நெக்ஸ்ட் வந்து சால்ட் வந்து இது வந்து ஹாஃப் ப்ரைஸ்ல கொடுத்துருந்தாங்க, சன் பியூர்னு சொல்லிட்டு. உள்ள பார்த்தேன், சால்ட் நல்லாதான் இருந்தது. அதனால ஹாஃப் ப்ரைஸ்னால வாங்கிட்டேன். 12 ருபீஸ், 24, 12 ருபீஸ் 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மங்கள் தீப
சாம்பிராணி வந்து இதுவுமே ஹாஃப் ப்ரைஸ்ல தான் கொடுத்துருந்தாங்க. 752 ருபீஸ், 36 ருபீஸுக்கு எனக்கு கொடுத்தாங்க. இது நல்லா வாசமாவே இருக்கும். போன வாட்டி வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் இந்த வாட்டியும் வாங்கினேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி மங்கள் தீப்லயே ஊதுபத்தி ஹாஃப் ப்ரைஸ்ல கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து 125, எனக்கு வந்து 62.5 ருபீஸுக்கு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா வாங்கினேன். நல்லா ஸ்மெல் சூப்பராகவும் இருக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாப்ஸோ டிஷ்வாஷ் பாரு. இது வந்து ஒரு 30 ருபீஸுக்கு வாங்கினேன். இது 1 மந்த்துக்கு எனக்கு நல்லாவே தாக்கு பிடிக்கும், வாசமாகவும் இருக்கும், நல்லா பாத்திரம்லாம், அதனால அதே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா சவுசவ். சவுசவ் வந்து ஒரு கிலோவே 15 ரூபா. இது எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? வெறும் 6 ருபீஸ் தாங்க. இது ஒரு இங்க போனா கண்டிப்பா 20 ரூபா சொல்லுவாங்க, இல்ல அட்லீஸ்ட் 15 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ இது 6 ருபீஸ் தான், அதனாலதான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பீனட் பட்டர் சஃபலோ பீனட் பட்டரு. இது வந்து ஆஃப் ப்ரைஸ் கிடையாது, 150 ரூபாய். இது வந்து எனக்கு 105 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது ரொம்ப ஹெல்தியும் கூட, பிரெட்ல போட்டு சாப்பிட்றதுனால ஹெல்தியும் கூட, அதனாலதான் பசங்களுக்கு வாங்கினேன். அடுத்தது வந்து ஆரஞ்சு வந்து ஒரு கிலோவே 95 ரூபா தான். 1.25 கிலோ வாங்கினேன். இது ரொம்ப பிடிக்கும், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, அதனால 1.25 கிலோ வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ரவை வந்து ஒரு கிலோ 46 ரூபா தான். நான் 3/4 கிலோ வாங்கினதுனால 35 ரூபா. கண்டிப்பா பாருங்க. அடுத்தது வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரு 2 பேக்கெட் பாப்ஸோல தான். இது வந்து ஹாஃப் ப்ரைஸ்ல கொடுத்தாங்க, 57.5 ருபீஸுக்கு, அதனால 2 பேக்கெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா, இது உடம்புக்கு நல்லது சொல்லிட்டு 159 ரூபா, 137 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். போடுற அளவு தெரியாது, அதனால எவ்வளவு போட்டாலும் அப்படியே எடுத்துட்டு வந்துடுவேன் பில் போட்டு. ஸோ அதனால எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து அவள் வந்து 49 ரூபா தான், 23 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அவளுமே 23 ரூபா தான், 1/2 கிலோ. அடுத்தது சோயா பீன்ஸ், மீன் மெக்கர் சொல்லுவாங்கல்ல. இது வந்து கலோரிஸ் அதிகமா இருக்கும், பசங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம். இதுல கலோரிஸ் அதிகமா இருக்கனால நான் நிறையவே வாங்கிட்டு வந்தேன். இது வெறும் 27 ரூபா தான். நான் வந்து 345 கிராம் எடுத்தேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்லி. இது ஒரு கிலோவே 30 ரூபா தாங்க, அதனால 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப மிளகா யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால ஒரு மிளகா அவ்வளவுதான் போடுவேன். அதனால இதுவே போடுவது 2 வீக்ஸுக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்தது லேடிஸ் ஃபிங்கர். இதுதாங்க ஹைலைட்டு. வெறும் 9 ரூபா தான். ஒரு கிலோவே 12 ரூபா தான், 9 ரூபா தான் இவ்வளவுவே. இதுவே மார்க்கெட்டுக்கு போனா இது 20 ரூபாய் இல்ல 30 ரூபா சொல்லுவாங்க. கண்டிப்பா போத்தீஸ் ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் வெனஸ்டே சண்டேல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லெமன். வெயில் காலம் வந்தனால கண்டிப்பா லெமன் நம்மளுக்கு நிறைய தேவை. இது வந்து 88 கேஜி. நான் வந்து 44 ருபீஸுக்கு வாங்கினேன். பரவாயில்ல, ஒரு 10-12 காய் வந்தது, பரவாயில்லன்னு தான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோ பனானா. ஒரு கிலோ இது 46 ரூபா. நான் வந்து 800 கிராம் எடுத்தனால ஒரு 6-7 பீஸ் வருது. பரவாயில்ல, 37 ரூபா. கண்டிப்பா வருதுன்னு சொல்லணும். அடுத்தது உருளைக்கிழங்கு தாங்க ஹைலைட்டு. உருளைக்கிழங்கு வெறும் 28 ரூபா தான் கிலோவே. பாருங்க, நல்லாவே இருக்கும். 28 ரூபா தான் கிலோவே. முன்னாடி நாள் நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது உருளைக்கிழங்கு 40 ரூபாய். இது எவ்வளவோ பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பஜ்ஜி போடுற மிளகாய் வந்து இது ஒரு கிலோ 67 ரூபா போட்டிருந்தாங்க. நான் வாங்கினது வந்து 22 ரூபாய். பரவாயில்ல, ஒரு 10 மிளகாய் கிட்ட இருக்கு. இதுவுமே நம்மளுக்கு சேவ் தான். அடுத்தது என்னன்னா கோதுமை மாவு. எனக்கு பேக்கெட்டை விட கோதுமை மாவு லூஸ்ல தாங்க ரொம்ப பிடிக்கும், சாஃப்டாவும் இருக்கும். பேக்கெட்ல வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து சாஃப்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். போத்தீஸ்ல எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா போட்டிருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா அரைச்சுதான் வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிக்கிறது. இது 2.5 கிலோ வாங்கியிருக்கேன் கோதுமை மாவு. நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு. இதுவுமே ஒரு 1/2 கேஜி 1/2 கிலோ வாங்கியாச்சு. 600 கிராம் கிட்ட வாங்கியாச்சு. 42 ரூபாய் கார்ன்ஃபிளவர் மாவு. அதுக்கப்புறம் மைதா மாவு 1.5 கிலோ தான் வாங்கினேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மைதா மாவு கம்மியாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து நான் அதிகமாக தோசை மாவு யூஸ் பண்ணுவேன். ஸோ உளுந்து யூஸ் பண்றத நல்லதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால எப்பயுமே நான் தோசை மாவு ஸ்டாக்லேயே வச்சுப்பேன். 2-3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா அரைச்சிட்டேன். அதனாலயே இது 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். 1.5 கிலோ வாங்கினாலும் 184 ரூபா 1.5 கிலோ, பரவாயில்ல. அடுத்தது வந்து இது இட்லி அரிசி. எப்பயுமே மாவரைக்கு இட்லி அரிசி வேணும். இது வந்து 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கு, 82 ரூபா. ஒரு கிலோ 45 ரூபா.
அடுத்தது வந்து சர்க்கரை 44 ரூபா 1 கிலோ, 1.5 கிலோ வாங்கியாச்சு சர்க்கரை. அப்புறம் வந்து மாங்டால். மாங்டால் இது ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. ஸோ அதனால இது 1.5 கிலோ கிட்ட நான் வாங்கிட்டேன். 1.5 கிலோ வாங்கினாலுமே நாங்க வந்து வெள்ளை குழம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறது. பருப்பு சொரக்காய் போட்டு இதுவும் போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால வெள்ளை குழம்பு சொல்லிட்டு தேங்காய் பால் கெட்டியா ஊத்தி நாங்க செய்வோம். அதனால இது யூஸ் பண்ணா ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. அதனால வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பிஸ்கெட். இதுதாங்க நாள் ஃபுல்லா என் பசங்க கேட்டுட்டே இருக்கிறது. மார்னிங் கேட்கறது, ஈவினிங் கேட்கறது. பிஸ்கெட் இல்லைன்னா டீ குடிக்கவே மாட்டானுங்க. அந்த பிஸ்கெட்டுக்காக தான் டீயே கேட்பானுங்க. ஸோ அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப சின்ன பசங்களுக்கு தேவையானது. ஸோ ஃபுல் டைம் என் பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அதனாலதான் நான் வாங்கினேன். அடுத்தது வந்து எனக்கு தேவையான பொருள் ஜாம்பா இலச்சி ரஸ்க். இது வந்து 210 தான். அவ்வளோதான் என்னோட பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு இந்த ஏலச்சி ரஸ்கோட. அடுத்தது வந்து அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் நான் பொங்கலுக்கு போயிருந்த போது 500 ரூபா போட்டிருந்தான். இப்போ நான் போகும்போது 400 ரூபா போட்டிருந்தான். பரவாயில்ல. அதனாலதான் நான் வாங்கினேன். 4 பீஸ் தான் ஸ்டாக் இருந்தது. அதனால 400 ரூபாய்க்கு பிஜிஎன் காஃபி ட்ரை அயன் 2 இயர்ஸ் வாரண்டி வேற கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. போட்ட உடனே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். போட்ட உடனே ஹீட் ஆச்சு. என்னோட பர்ச்சேசிங் இந்த மந்த்லி பர்ச்சேசிங் என்னோட பர்ச்சேசிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக போட்டிக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ணலாம். டாடா பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.